Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூலோட ஆசிரியர்களை டோட்டலா இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? டோட்டலா ஒரு 362 நூல் மற்றும் நூலாசிரியர்கள் இருக்காங்க. ஸோ இது 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம நியூ புக்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து கட்டாயம் கேள்விகள் அப்படிங்கிறது 2ல இருந்து 3 கேள்விகள் வரலாம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புக்கான நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய சிறப்பு பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம். புக்ல மாணிக்கம் தான் கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின்ல மேக்சிமம் துறை மாணிக்கம் அப்படிங்கறதையுமே கொடுக்குறாங்க. துறை மாணிக்கம் அப்படின்னாலும் அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? அடுத்து இன்ப தமிழ் என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் பாரதிதாசன். சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இது 50 காப்பியங்களுள் ஒரு நூல். மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சேர்ந்ததுதான் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அதே போல 50 காப்பியங்கள்ல விருத்தப்பாவால் அமைய பெற்ற ஒரே நூல் இந்த சீவக சிந்தாமணி. அடுத்து குண்டலகேசி நூலின் ஆசிரியர் நாதகுத்தனார். மலையாபதி நூலின் ஆசிரியர் இதுவரைக்கும் அவருடைய பெயர் எந்த புக்லயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. சோ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகேவா? மலையாபதியோட ஆசிரியர் பெயரே தெரியல. அடுத்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார். அதே போல பாப்பா பாட்டுனாலும் பாரதியாரோட நூல் தான். 6ஆம் வகுப்பு புத்தகத்துல இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து கிழவனும் கடலும், தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி எனும் புதினத்தை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு ஆங்கில புதினம். 1964ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் பெற்ற நூல் இது. ஓகேவா? அடுத்து ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சு முத்து. அதே போல தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு APJ அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் இந்த நெல்லை சு முத்து. அடுத்து மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்பதற்கான பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. ஔவையார் எழுதிய நூல்கள் பாருங்க: ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நானிலம் படைத்தவன் நூலின் ஆசிரியர் முடியரசன். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை நூலின் ஆசிரியர் முடியரசன். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு சக்திவேல். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள் போன்ற நூல்களை இயற்றியவர் தாராபாரதி. தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜியு போப். பராபர கண்ணி எனும் பாடலை எழுதியவர் தாயுமானவர். அடுத்து பாருங்க, தீர்க்கதரசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிஞர் புவி அரசு. அடுத்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள் இந்த நூல்களின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். லைட் ஆஃப் ஆசியா எனும் ஆங்கில நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. இதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் தான் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க புத்தரை பற்றிய வரலாற்று நூல். ஓகேவா? அடுத்து 7ஆம் வகுப்புல உள்ள நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம்
சுரதா இவர் பாத்தீங்கன்னா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சுப்புரத்தினதாசன் என்பதின் சுருக்கமே சுரதா. பாரதிதாசன் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா ராசகோபாலன். அடுத்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளவர் ராஜ மார்த்தாண்டன். சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புலி தங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் உள்ளது? புறநானூறு. இந்த புலி தங்கிய குகை இருக்கு இல்லையா, இந்த பாடல் புறநானூற்றுக்கான பாடல். அது மாதிரி நம்ம பாடப்புகத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற புறநானூற்று பாடல் 86வது பாடலா இருக்கும். ஓகேவா? அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் வானமாமலை. ஆங்கில மொழியில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. அதே போல மனம் போல் வாழ்வு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆலன் அவர்கள். மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் வ.உ.சி. தமிழின்பம், ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு போன்ற நூல்களின் ஆசிரியர் ராபி சேது. ஓகேவா? ராபி சேது அல்லது ராபி சேது பிள்ளை. ஓகேவா? இவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அடுத்து 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை நூல்களின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை நூலின் ஆசிரியர் நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் பெரும் கௌசிக்கனார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். அடுத்து 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில். இந்த நூல்களோட ஆசிரியர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமுறை, திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை எழுதியவர் திருக்குறளாளர் வி. முனிசாமி. பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை, பள்ளி மறுதிறப்பு போன்ற நூல்களின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். நன்னூலை இயற்றியவர், நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் தான். அடுத்து மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் நூல்களின் ஆசிரியர் தேனரசன். திருவனைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல்கள் நூலின் ஆசிரியர் காலமேக புலவர். இவருக்கு வரதன் என்ற சிறப்பு பெயர் இருக்கு. ஓகேவா? மழை பொழிவது போல விரைந்து பாடல்களை பாடியதால் இவருக்கு காலமேக புலவர் அப்படிங்கிற பெயர் வந்ததாக சொல்லப்படும். அடுத்து பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றூரை அரையனார். மலையருவி நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். இதய ஒளி என்னும் நூலை இயற்றியவர் டி.கே. சிதம்பரனார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர்
பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதினா பொய்கையாழ்வார், இரண்டாம் திருவந்தாதி அப்படின்னா பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 12 ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அறநெறிச்சாரம் என்னும் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். நாயன்மார் அரிச்சுவடில் குறட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார். இயேசு காவியத்தை எழுதியவர் கண்ணதாசன். மலைப்பொழிவு என்னும் தலைப்பில் நமக்கு வந்துள்ள பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இயேசு காவியம். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை நூல்களின் ஆசிரியர் சே. பிருந்தா. தன்னை அறிதல் என்ற கவிதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? மகளுக்கு சொன்ன கதை. இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்? சே. பிருந்தா. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாவண்ணன். ஓகே காய்ஸ், அடுத்தது 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் பாரதியார். தமிழ் மொழி மரபு தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள் போன்ற நூல்களின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் நூலின் ஆசிரியர் வாணிதாசன். கோணக்காத்து பாட்டு வெங்கம்பூர் சுவாமிநாதன். கோணக்காத்து பாட்டு எனும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? காத்து நொண்டி சிந்து. காத்து நொண்டி சிந்து பாடலை பாடியவர் வெங்கம்பூர் சுவாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்து பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே. ராசு. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. நிலம் பொது என்னும் கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? தமிழக பழங்குடிகள். காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மணிசாண்டி, மாதுரி ரமேஷ். காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வா. கீதா. வெட்டுக்கிளியும் சருகுமானும் எனும் கதை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? யானையோடு பேசுதல். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. வருமுன் காப்போம் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். உமர்கயாம் பாடல்கள் என்னும் நூல் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உமர்கயாம் பாடல்கள் என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். வருமுன் காப்போம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல்தான் கவிமணி இயற்றிய மலரும் மாலையும். வருமுன் காப்போம் அப்படிங்கிறதும் கவிமணியோட நூல். இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமைச் செயலகம் நூலின் ஆசிரியர் சுஜாதா. தலைக்குள் ஓர் உலகம் என்னும் உரைநடை பகுதி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? தலைமைச் செயலகம். கந்தர் கலிவின்பா, கைலை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், நீதிநெறி விளக்கம் நூல்களின் ஆசிரியர் குமரகுருபரர். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்விலம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை. இயற்கை இறையறையுள்
என்று அழைக்கப்படும் நூல் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இந்த இயற்கை அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, ஒவ்வொரு நூலும் எப்படி அழைக்கப்படுதுன்னு, இந்த 102 இருந்து இந்த 109 வரைக்கும் உள்ள நூல் மற்றும் நூலாசிரியர்கள்ல இருந்து, அதாவது இந்த நூல் இருக்கு இல்லையா, பெரிய புராணம்னா இயற்கை அன்பு அப்படின்னு அழைக்கப்படுது, கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ல குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ல கட்டாயம் இது ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டே வராங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து போன்ற நூல்களின் ஆசிரியர் திருவிகா. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பீசா குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பீசா குப்புசாமி. தேவார பாடல்களில் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் சுந்தரர். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட நூல் பெரிய புராணம். தேவாரத்தை பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். கொங்கு மண்டல சதகம் எனும் நூலை எழுதியவர் கார்மேக கவிஞர். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை நூலின் ஆசிரியர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். காலமுடன் வரும் கதையை எழுதியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். விடுதலை திருநாள் மீரா. விடுதலை திருநாள் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? கோடையும் வசந்தமும். ஊசிகள் குக்கு 3ம் 6ம் வாய் இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் நூலின் ஆசிரியர் மீரா. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீசுவர கண்ணி, குணங்குடியார் பாடற்கோவை போன்ற நூல்களின் ஆசிரியர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் பாருங்க: போகர் 700, அகத்தியர் 200, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், சிமிட்டு ரத்தின சுருக்கம், விவாக விளக்கம், பாலவாகடம், புத்தர் சரித்திரப்பா போன்ற நூல்கள் அயோத்திதாசர் எழுதியது. ஓகேவா? பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200. இப்போ பார்க்கக்கூடிய புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், சிமிட்டு ரத்தின சுருக்கம், விவாக விளக்கம், பாலவாகடம், புத்தர் சரித்திரப்பா இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள். அடுத்து திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாம்ப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற நூல்களின் ஆசிரியர் புதுமை பித்தன். திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். அடுத்து கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மு மேத்தா கவிதைகள் இந்த நூல்களின் ஆசிரியர் மு மேத்தா. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? 1957. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். கோமகள் எழுதிய புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றுள்ளது. எது அப்படின்னா அன்னை பூமி. உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், அன்னை பூமி இந்த நூல்களின் ஆசிரியர் கோமகள். அடுத்து 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர்
யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழினல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். விடை பிங்கள நிகண்டு. வணக்கம் வள்ளுவர், தமிழோவியம் போன்ற நூல்களின் ஆசிரியர் ஈரோடு தமிழின்பன். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் விட தூது என்னும் நூலை முதலில் உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930 ஆண்டு. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்னும் நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூலை எழுதியவர் என் சொக்கன். கால் முதைத்த கதைகள் என்னும் நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். பட்டாரம் என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் போன்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. பட்டமரம் எனும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தமிழ் ஒளியின் கவிதைகள். ஓகேவா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, பட்டமரம் எனும் தலைப்பில் கவிதை எழுதியவர் தான் கவிஞர் தமிழ் ஒளி, பட்டாரம் கிடையாது. ஓகேவா. அடுத்து திருத்தொண்ட தொகை என்னும் நூலை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 பேரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ள நூல் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தின் பெருமை காரணமாக எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பெரிய புராணம் என்று அழைக்கப்பட்டது. சேக்கிழார் எழுதிய நூல். அடுத்து பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. பண்பாட்டு கருவூலம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது புறநானூறு. சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான். தண்ணீர் என்னும் தலைப்பில் கதையை எழுதியவர் கந்தர்வன். கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னா சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் என்னும் நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்னும் நூலை எழுதியவர் மா அமரேசன். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நூலின் ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர் மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் நூலின் ஆசிரியர் கா ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் என்னும் நூலை எழுதியவர் கா ராஜன். தமிழர் சால்பு என்னும் நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிறது வைரமுத்து கவிதைகள் தொகுப்புல இருக்கு. ஸோ இது வைரமுத்து எழுதிய நூல். தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கையருகே நிலா என்ற நூலின் ஆசிரியர் மயில்சாமி அண்ணாதுரை. அக்னி சிறகுகள் நூலை எழுதியவர் அப்துல் கலாம். மின்மினி என்னும் நூலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். ஏன், எதற்கு, எப்படி என்னும் நூலை எழுதியவர் சுஜாதா. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் போன்ற நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பே குமார். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் இந்த நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். நா காமராஜனின் கவிதை நூல் கருப்பு மலர்கள்.
திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல். தண்ணீர் தண்ணீர் நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் கிழவனும் கடலும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. எஸ் ராமகிருஷ்ணரின் சிறார் நாவல். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். ஓய்ந்திருக்கல் ஆகாது கல்வி சிறுகதைகள். இது பாத்தீங்க அப்படின்னா தொகுப்பு எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆதி வள்ளியப்பன் இவர் தான் தொகுத்திருப்பாரு. அடுத்து முதல் ஆசிரியர் என்னும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஜத்மாத்தவ். கல்வியில் நாடகம் என்னும் நூலை எழுதியவர் பிரளயன். கரும்பலகை யுத்தம் என்னும் நூலை எழுதியவர் மலாலா. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் முனைவர் சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்க புதையல் இதோட ஆசிரியர் பேத்தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் அதுல இருந்து வந்தது. இது சா தமிழ்ச்செல்வன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சா தமிழ்ச்செல்வனோட நூல். ராவண காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். பெரியார். நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் ஆண்டாள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி எந்த நூலில் உள்ளது? 4000 திவ்ய பிரபந்தம். செய்தி என்னும் சிறுகதையை எழுதியவர் தி ஜானகிராமன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்ரன் வார இதழில் எழுதியவர் தி ஜானகிராமன். ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1967. டி ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு 1974. தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் டி ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் என்னும் பயண கட்டுரையை எழுதியவர் தி ஜானகிராமன். புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலை எழுதியவர் பாரதியார். நட்பு காலம் என்னும் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்லாக். இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா சா சுரேஷ். அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களை பார்க்கலாம். நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. அன்பளிப்பு இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா கு அழகிரிசாமியோடது. 1970ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அடுத்து சக்தி வைத்தியம் இந்த சிறுகதை தொகுப்பு தி ஜானகிராமனுடையது. 1979ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. முதலில் இரவு வரும் இந்த சிறுகதை தொகுப்பு ஆதவன் இவர்தான் இதுக்கான ஆசிரியர். 1987ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அப்பாவின் சிநேகிதர் இந்த சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் அசோகமித்ரன். 1996 சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. அடுத்து மின்சார பூ இந்த சிறுகதை மேலாண்மை பொன்னுசாமி எழுதியது. இது 2008ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சூடிய பூ சூடர்க்க சிறுகதை இதோட ஆசிரியர் நாஞ்சில் நாடன். 2010ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. ஒரு சிறு இசை இந்த நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். இந்த நூல் 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி இந்த சிறுகதை பெற்றது. இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு நூலை எழுதியவர் மாசு அண்ணாமலை. தமிழர் உணவு என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. தமிழ் பழமொழிகள் நூலின் ஆசிரியர் கீமா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் இதுதான் பார்த்தோம் இல்லையா சா தமிழ்ச்செல்வன் அப்படின்ட்டு. ஒளியின் தலைப்பில் கவிதை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் ஆ வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயன்ஸுக்கு பலி. லாவோட்ஸு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதையை எழுதியவர் நா முத்துக்குமார். பெரியாரின் சிந்தனைகள் நூலை எழுதியவர் வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை இதை எழுதியவர் யார் அப்படின்னா
எஸ்பி சட்டர்ஜி. இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வி.மு. சாம்பசிவன். தங்கைக்கு அப்படின்னா மு. வரதராசன், மூவா அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பிக்கு அப்படின்னா அறிஞர் அண்ணா. இவங்கெல்லாம் தங்கைக்கு கடிதம் எழுதியவர் மு. வரதராசன், தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் லத்தீன் புலவர் தெரேன்ஸ். திருக்குறளின் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பரிபெருமாள். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் கல்யாண்ஜி. சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் கடிதத்தை எழுதியவர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாண்ஜிக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த நூலோட ஆசிரியர் அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நா. முத்துக்குமார். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தாய்மைக்கு வறட்சி இல்லை எனும் தலைப்பில் எழுதியவர் சு. சமுத்திரம். வளத்தப்பா என்ற கவிதையை எழுதியவர் சு. சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சு. சமுத்திரம். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு இது எல்லாமே சு. சமுத்திரத்தோட சிறுகதை தொகுப்புகள். சு. சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா என்னும் புதினம் எந்த விருதை பெற்றது? சாகித்ய அகாதமி விருது. சு. சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் என்னும் சிறுகதை தொகுதி எந்த பரிசை பெற்றது? தமிழக அரசின் பரிசு. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை எந்த ஆண்டுனா 2016 ஆண்டு. பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் பாரதியார். இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் ஆ. பாண்டுரங்கன். சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்னும் நூலை எழுதியவர் அலெக்சாண்டர் ரஸ்கின். இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னா நா. முகமது செரிபு. இதுவரைக்கும் பார்த்ததுலேயே 9ஆம் வகுப்புல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நூல் மற்றும் நூலாசிரியர்கள் இருக்காங்க. அதே போல சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறத தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் இந்த 9ஆம் வகுப்புல தான். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10ஆம் வகுப்புக்கான நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பார்க்கலாம். உலகியல் 100, பாமிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்பு குவஞ்சி, பள்ளி பறவைகள் நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் ரா. இளங்குமரனார் இதோட ஆசிரியர். தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் பலம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த கார்டிலா நூலின் முழு பெயர் கார்டிலா டி லிங்குவா தமிழ் இ போர்டிகுவஸ். அடுத்து பௌத்த பெத்த கைலமும் பேணலால் நித்தம் அறை கிடந்தே சங்கத்தனார் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேர் தமிழ் ஈண்டு. இந்த தனிப்பாடல் திரட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிப்பாடல் திரட்டுல வந்து இடம்பெற்றிருக்கு. இதோட ஆசிரியர் தமிழ் அழகனார். பெத்த கைலமும் பேணலால் நித்தம் அறை கிடந்தே சங்கத்தனார் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேர் தமிழ் ஈண்டு. இது தனிப்பாடல் திரட்டு. இந்த தனிப்பாடல் திரட்டோட ஆசிரியர் தமிழ் அழகனார். காசி காண்டம், நருந்தொகை, நருந்தொகையோட மற்றொரு பெயர் தான் வெற்றி வேர்க்கை, நைததம், லிங்க புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் போன்ற நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். திருவிளையாடல் புராணம், வேதரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத் தந்தாதி நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர்.
முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் நப்பூதனார். பூத்தொடுத்தல் நூலின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது, கற்பாவை போன்ற நூல்களின் ஆசிரியர் உமா மகேஸ்வரி. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்முனி கோவை போன்ற நூல்களின் ஆசிரியர் குமரகுருபரர். சரஸ்வதி அந்தாதி, கம்ப ராமாயணம், சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது போன்ற நூல்களின் ஆசிரியர் கம்பர். நாணம், மீட்சி விண்ணப்பம் போன்ற நூல்களின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். அடுத்து சித்தாலு நூலின் ஆசிரியர் நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி. நதியின் கால்கள், ஏழாவது சுவை, சொல்லாத சொல் போன்ற நூல்களின் ஆசிரியர் நாகூர் ரூமி. தமிழின் முதல் சதுரகிராதி தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குறுகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்பு குவஞ்சி, பள்ளி பறவைகள், பாவலேறு பெருஞ்சித்திரனார். பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது நூலின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் என்னென்ன அப்படின்னா பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுந்தான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. அடுத்து ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாருங்க. பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இது எல்லாமே அவர் எழுதிய புதினங்கள். அடுத்து ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் பாருங்க. மால்விக்க வந்த காந்தி அப்படிங்கிறது பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம். ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த மற்றொரு நூல் பாருங்க, ஒரு கதாசிரியனின் கதை, இது முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. அடுத்து ஜெயகாந்தன் எழுதி திரைப்படமான படைப்புகள் எது அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இது எல்லாமே திரைப்படமாகிருக்கு. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், ஆசிரியர் யாருன்னா முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழில் எழுதுவோம், இந்த நூலின் ஆசிரியர் மாநன்னன். பச்சை நீழல் ஆசிரியர் உதயசங்கர். குயில்பாட்டு ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். திருக்குறள் தெளிவுரை ஆசிரியர் வாவு சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் ஆசிரியர் கி ராஜநாராயணன். 6ஆம் திணை நூலின் ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வியல் ஆசிரியர் சா தமிழ்ச்செல்வம். காலம் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங். சிறந்த சிறுகதைகள் 13, இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன், இதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழ்ல MP அகிலா. தேன்மலை ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் ஆசிரியர் ஆக்கா பெருமாள். என் கதை ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். வேருக்கு நீர் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் ஆசிரியர் நா முத்துசாமி. அறமும் அரசியலும் ஆசிரியர் மு வரதராஜனார். அபி கவிதைகள் ஆசிரியர் அபி. எண்ணங்கள் ஆசிரியர் MS உதயமூர்த்தி. யானை சவாரி ஆசிரியர் பா வண்ணன். கல்மரம் ஆசிரியர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவில் ஆசிரியர் நா முருகேச பாண்டியன். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர். குறிஞ்சி மலர் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி. மலையும் புயலும் எனும் நூலை எழுதியவர் வா ராமசாமி. நாட்டுப்புற கட்டுரையை எழுதியவர் நாட்டுப்பற்று கட்டுரையை எழுதியவர் மு வரதராசனார். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் ஆசிரியர் எழில் முதல்வன். புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எழில் முதல்வன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன்.
தவறின்றி தமிழ் எழுதுவோம் ஆசிரியர் மா நன்னன். பச்சை நிழல் ஆசிரியர் உதயசங்கர். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ஆசிரியர் புயலிலே ஒரு தோன்றி. ஆசிரியர் கிடையாது, இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பா சிங்காரம். புயலிலே ஒரு தோன்றி இந்த ஆசிரியர் பா சிங்காரம். இது வந்து பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். ஓகேவா, இதோட ஆசிரியரா பா சிங்காரம் இருப்பாரு. அதுதான் இந்த லைன்ல இருக்கு. புயலிலே ஒரு தோணி எனும் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம். குயில் பாட்டின் நூலின் ஆசிரியர் பாரதியார். அதோ அந்த பறவை போல எனும் நூலின் ஆசிரியர் சா முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை எனும் நூலை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கோபலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன். கோபலபுரத்து மக்கள் எனும் நூல் இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியை கொண்டது. கோபலபுரத்து மக்கள் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது அப்படின்னா 1991. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். திருக்குறள் தெளிவுரை எனும் நூலை எழுதியவர் வாவு சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் எனும் நூலை எழுதியவர் கி ராஜநாராயணன். ஆறாம் திசை என்னும் நூலை எழுதியவர் மருத்துவர் கு சிவராமன். புதிய நம்பிக்கை கமலாலயன். சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலை எழுதியவர் தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் தமிழில் வேஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி எனும் நூலை எழுதியவர் தமிழில் MP அகிலா. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் சா கந்தசாமி. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர் சா கந்தசாமி. விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றவர் சா கந்தசாமி. சா கந்தசாமி எழுதிய புதினங்கள் என்னென்ன அப்படின்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, விசாரணை கமிஷன், சாயாவனம். தேன்மலை நூலின் ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் காத்தா திருநாவுக்கரசு. நாட்டார் கதைகள் என்னும் நூலை எழுதியவர் ஆக்கா பெருமாள். மாப்போ சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஓகேவா, அடுத்து வேருக்கு நீர் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அனைவராலும் பாராட்ட பெற்ற புதினம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள். தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கை பற்றிய புதினம் தான் கரிப்பு மணிகள். ஓகேவா, இதை வந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்த புதினம் தான் குறிஞ்சித்தேன். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள். ஓகேவா, வேருக்கு நீர் அப்படிங்கிறது அவங்களுடைய நூல் தான். அது சாகித்ய அகாதமி விருது பெற்றது. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அனைவராலும் பாராட்டு பெற்ற புதினம். ஸோ இது ராஜகிருஷ்ணன் எழுதிய புதினங்கள். அடுத்து கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் எழுதியது. அதே போல குறிஞ்சித்தேனும் ராஜம் கிருஷ்ணன் எழுதியது. அடுத்தது அலைவாய்க்கரையில் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எதுக்காக எழுதினது அப்படின்னா கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசக்கூடிய புதினம் இது. அடுத்து அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டிய புதினங்கள் தான் சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர். இது ராஜம் கிருஷ்ணனோட புதினங்கள் தான். இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே ராஜம் கிருஷ்ணனுடையது. அடுத்தது குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை காட்டும் புதினம் ராஜம் கிருஷ்ணனோட கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதப்பட்ட புதினம் தான் ராஜம் கிருஷ்ணனோட மன்னகத்து பூந்துளிகள். என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். இதோட ராஜம் கிருஷ்ணனோட நூல்கள் முடிஞ்சது. அடுத்து என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர். வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நா முத்துசாமி. அறமும் அரசியலும் என்ற நூலின் எழுதியவர் மூவா. அபிக்கதைகள் என்னும் நூலை எழுதியவர் அபி. எண்ணங்கள் நூலை எழுதியவர் MS உதயமூர்த்தி. யானை சவாரி என்ற நூலை எழுதியவர் பாவண்ணன். கல்மரம் என்ற நூலை எழுதியவர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியவர் நா முருகேச பாண்டியன். ஃபைனல் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் கம்ப்ளீட்டா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நூல் மற்றும் நூலாசிரியர் அந்த நூலோட ஆண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு நூல் ரிலேட்டடா. ஸோ இதை தாண்டி நீங்க எங்கேயுமே போய் படிக்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.